ஹார்ட் பீட் சத்தம் கேட்டு பாரு, லப்பு டப்புன்னு கதைக்கும். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஆரிய சினிமாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற சீரீஸ் என்னன்னா ஹார்ட் பீட் சீசன் 1. வாங்க இப்போ நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாமா? போன எபிசோடில் அர்ஜுனை ரீனா திட்டிட்டு போகிறத காட்டினாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ரீனா அர்ஜுனை கண்டுக்காம கோவமாக உள்ளே போகிறா. அப்போ தேஜா நவீன் குணா கிட்ட, ரீனா எதுக்கு தேவையில்லாமல் ஆர்கே சார் கிட்ட போய் பேசினா, அவள் திட்டு வாங்கினது கரெக்டு தான். ரதி மேம் இன்னும் அவளை நல்லா திட்டி இருந்திருக்கணும். அவள் ஒருத்தி தான் வேலை பார்க்குறாளா, நம்ம என்ன புடுங்கிட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போதே ரீனா உள்ளே வந்து அதை கேட்டுட்டா. ரீனாவை பார்த்த தேஜா சமாளிக்கிறதுக்காக, ரதி மேம் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க, நான் அர்ஜென்ட்டாக ரதி மேமை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நவீனும் குணாவுமே அவள் பின்னாடியே போயிட்டாங்க. இப்போ ரீனா தனியாக உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்போ உள்ளே வந்த ராக்கி அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நேற்று ஆர்கே சார் கிட்ட சொன்னது யாரும் இல்லை, நான் தான் சொல்லிட்டான். அப்போ ரீனா ஷாக்காகி பார்க்குறா. எதுக்குடா பண்ணேன்னு கேட்குறா. எனக்கு நல்லா டாக்டர் ஆகணும், சர்ஜரி பண்ணணும்னு ஆசை, அதனால தான் ஆர்கே சாரோட சர்ஜரிலையாச்சும் நான் இருப்பேன்னு பார்த்தேன், அது இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை, சாரி ரீனான்னு சொல்லிட்டு ராக்கி சொல்கிறான். இப்போ ரீனாவும் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கா. நான் நேற்றே சொல்லலான்னு நினச்சேன், ரதி மேம் கோவமாக இருந்தாங்க, நான் வேணா இப்பயே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறான். அப்போ ரீனா ராக்கியோட கையை பிடிச்சிட்டு, நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு விடு, இனி எதையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறா. இப்போ ராக்கி அவளை சமாதானப்படுத்துறதுக்காக, சினிமா டாக்டர் புது ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக உன்னை கூப்பிட்டாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கு அவளுமே சிரிச்சுட்டு, போடா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரீனா அர்ஜுனை தெரியாமல் திட்டோமேன்னு அர்ஜுனை பார்க்க போகிறா. அவன் எங்கேயுமே இல்லை. அப்போ அந்த வீடு பார்க்குற கம்பவுண்டர், வீடு கிடச்சிருச்சுமா, ஹாஸ்பிட்டல் கிட்டேயே இருக்கு, 2 வயசானவங்க மட்டும்தான், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும்னு சொல்கிறான். ரீனா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த கம்பவுண்டர்கிட்ட, உங்களுக்கு ஏதாவது கமிஷன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அந்த கம்பவுண்டர், இல்லை காசெல்லாம் வேணாம், நான் ஒரு வாட்ச் பார்த்துருக்கேன், அதை மட்டும் எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ அந்த கம்பவுண்டர், உங்களுக்கு அந்த வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரீனா வந்துட்டு, என்னங்கண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீயே போய் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நீ வந்துட்டு சொல்லுங்கண்ணா நம்ம பின்னாடியே ஓடுறா. இப்போ தேஜா ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ நவீன் இருந்துட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு தேஜா, நம்ம கூட தானே ரீனா இருந்தா, அப்புறம் எப்படி போய் ஆர்கே சார் கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நவீன், இன்னுமா நீ அதை விடலை, நமக்கே டாக்டர்ஸ்க்கான வேலை நிறையா இருக்குது, இதில் ரீனாவை பற்றி அதையவே யோசிச்சுட்டு இருந்தா அப்புறம் எப்படி அதை போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போவுமே நீ ரீனாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுற, சரிங்க டாக்டர் சார்னு சொல்கிறான். நான் ரீனாக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, நான் டாக்டர்ஸ்க்கான வேலையை தான் சொன்னேன்னு நவீன் சொல்கிறான். இப்போ ரதி ஆர்கே சாரோட ரிப்போர்ட்ஸை பார்த்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அருணா நர்ஸ் வந்து, என்னைங்க மேம் ரிப்போர்ட்டே பார்த்துட்ருக்கீங்க, ரீனா சொன்ன மாதிரி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ரதி, ஆர்கே சார் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரா, கிளம்பிட்டாரா, போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஆர்கே சார் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இப்போ ரதி ஆர்கே சார் கிட்ட, சிடி ஸ்கேன் பார்த்தோங்க சார், பிரெயின் ஸ்கேனும் ஒரு டைம் பார்த்துடலாமாங்க சார்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஆர்கே சார் யோசிச்சுட்டு, ஏன் பிரெயின் டியூமர் இருக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாங்க சார், எனக்கும் அப்படி தான் தோணுது, ஒரு டைம் வேணால் ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம், அப்புறம் என்னன்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டோட வந்து, பிரெயின் டியூமர் 4th ஸ்டேஜ் அப்படின்னு ஆர்கே சார் கிட்ட ரதி சொல்கிறா. அப்போ ஆர்கே சார் ஃபீல் பண்ணிவிட்டு, இதெல்லாம் அர்ஜுன் கிட்ட சொல்லாத, நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ரதியுமே பேச்சே வராமல் அப்படியே நிற்கிறா. இப்போ ஆர்கே சார், ராக்கி கிட்ட தேங்க்ஸ் சொல்லிடு, அவன் சொல்லணுன்னா இந்த ஸ்கேனே பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. ரதி, ரீனாவை தெரியாமல் திட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்போ ஆர்கே சார், இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறாரு. அப்போ ரதி, ஹாஸ்பிட்டல்லே நீங்கள் அட்மிட் ஆகி பார்த்தா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அப்போ ஆர்கே சார், எனக்கு நேரம் அப்போ கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ கட் பண்ணி அர்ஜுன் காஃபி குடிக்கிறத காட்டுறாங்க. இப்போ ரீனா அர்ஜுன் கிட்ட வந்து, சாரி அர்ஜுன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீயே ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல ஆர்கே சார்கிட்ட, நீ சொல்லலைன்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அர்ஜுன் இருந்துட்டு, நான் சொல்லலான்னு தான் இருந்தேன், நீயே டென்ஷனில் இருந்தனால சரி அப்புறம் சொல்லிக்கலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரீனா, நான் தான் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அர்ஜுன், அதான் உனக்கே தெரிஞ்சிருச்சுல்ல நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே, இப்போ நீ எதுக்கு வந்த, சாரி கேட்க தானே வந்த, சரி கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ரீனா சாரி கேட்டுட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டே, நான் வேணா இன்னைக்கு உன்னை ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறா.
அதுக்கு அர்ஜுன், அச்சோ நான் இன்னைக்கு கார் கொண்டு வரலையே, டைமும் ஆச்சு, கேபும் இருக்காது, எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரீனாவை கிண்டல் பண்ணுறான். ரீனாவும் அப்போ நம்ம நடந்து போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ கட் பண்ணி ரீனா பண்ணாத தப்புக்கு நம்ம திட்டோமே அப்படின்னு நினச்சிட்டே ரதி காரில் போயிட்டுருக்கா. இப்போ ஆர்கே சார் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு பிரெயின் டியூமர்னு நினச்சி அழுதுட்ருக்காரு. இப்போ ரதி ஃபீல் பண்ணுறதையும் ஆர்கே சார் அழுகிறதையும் காட்டி இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. இதோட எபிசோட் 7 முடிஞ்சு. இனி ஒவ்வொரு எபிசோடும் லைனாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் RE சினிமாஸ். தேங்க்யூ.